எனக்கு ஒரு பொண்ண பார்த்தோனே பிடிக்கும். இன்னைக்கு வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அதுக்காக ஆசைப்படுறது. அப்படி என்னடான்னீங்க, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணு ஒண்ணு இருக்கும். பட் ஊரோட டாப்ல ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து இந்த லவ். லவ்வான்னீங்க, ஆமா லவ் தான். இது பசங்களுக்கும் சரி, கேர்ல்ஸ்க்கும் சரி பொருந்தும். நான் பையன்றதுனால அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பொண்ண பார்த்தோனே பிடிக்கும். அங்கருந்து ஒரு அம்பு சுருக்குன்னு வந்து சொருகுது. ஓகேங்களா? அந்த பொண்ணு தான்டா அப்படின்னு முடிவு பண்ணி லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த பொண்ணுகிட்ட போய் பேச ஆரம்பிக்கிற அந்த ஒரு ஜர்னி ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அந்த ஜர்னிலயே வந்து நான் அந்த பொண்ணோட வாழ ஆரம்பிச்சுருவேன். என்னோட லைஃபயே வந்து பிளான் பண்றேன். ஆனா வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் பேசி நான் சொல்லும்போது அந்த பொண்ணு கமிட்டட்ன்னு தெரிய வந்துச்சுன்னா, இப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க தான் வந்து ஒரு விஷயமே இருக்கு. அந்த பொண்ணு கமிட்டட்ன்னு நான் தெரிஞ்சும், அவ வந்து "நீ கமிட்டடா இருந்தா என்ன? நான் என்னோட லவ் நான் பண்ணுவேன்." அப்படின்னு. இந்த சும்மா லவ் பண்றவங்கலாம் வந்து சரி வேற பொண்ண பார்க்க போயிடுவாங்க. பட் உண்மையா லவ் பண்றவங்க, அந்த பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கிடைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் ஆசைப்பட்டு அவங்களோட லவ் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா வந்து, அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கும். அவ வந்து நமக்கு கிடைச்சிட மாட்டாளா? இல்ல அவன் நமக்கு கிடைச்சிட மாட்டானா? அப்படின்ட்டு. அது வந்து 100ல ஒருத்தருக்கு வந்து கிடைக்கலாம். பேலன்ஸ் இருக்க 99 பேருக்கு வந்து அது கிடைக்காம போகும். அப்போ உங்களுக்கு வந்து இருக்க அந்த ஒரு வலி இருக்கு தெரியுமா? நோ வேர்ட்ஸ்.